ஹே ஆல், இன்றைக்கி ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? இது வந்து ரெட் ரைஸோட புட்டு பொடி பேக்கெட். நாங்கள் இதை வந்து கம்பு புட்டு பொடின்னு நினச்சிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சமாக அந்த பொடியை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உதிரியாக வரணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஆக்சுவலாக நானுமே இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் ஆக்சுவலாக இருந்தது. இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 இல்லை 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட பவுடர் இருந்தால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லியோட பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நம்ம வந்து 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்து பாருங்கள். நல்லா உதிரியாக வெந்திருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான். திருப்பி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக கட்டியெல்லாம் இருக்கும் லம்ஸ் மாதிரி, அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெல்லம் வேணுமோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெட் ரைஸ் புட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.